வெல்கம் டு ஆடி சினிமா. இன்றைக்கி உங்களுக்கு இப்படியெல்லாம் ஒரு பேய் படம் எடுப்பாங்களாடா அப்படின்ற அளவுக்கு தான் ஒரு பேய் படம் கொண்டு வந்திருக்கேன். அப்படி என்ன படம்டா அப்படின்னு கேட்க போகிறீங்க. 2025 வெளியான பர்சன்ஸ் படம் எப்போ இருக்குன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த படத்தோட கதை என்னான்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப பெரியலாம் இல்லை. ஒரு ஃபேமிலி வந்து இருக்கிற வீட்டில் விட்டுட்டு இன்னொரு வீட்டுக்கு புதுசாக ஒரு வீட்டுக்கு குடி வராங்க. அங்கே குடி வந்தால் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு அமானுஷ்யம் இருக்குது. அதனால இவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இவ்வளோதான் ஆனால் இந்த ஸ்டோரியை இவ்வளோ சிம்பிளான ஒரு ஸ்டோரியை அந்த ஸ்டோரிக்குள்ளே நம்மளை ட்ராவலராப்பில் டைரக்டர் பண்ணார் பார்த்தீங்களா, அதுதான் இந்த படத்தோட சிறப்பு. அப்படி என்னடா பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்குறீங்களா. இந்த படம் வந்து நார்மலாக கேமராவில் எடுத்த மணிலாம் எடுத்துக்க மாட்டாங்க. மற்ற படத்தெல்லாம் விஎஃப்எக்ஸு இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்து ஒரு மாதிரி ஜர்க்கு விடுற மணிக்கு அங்கிட்டிருந்து கை வர்றது, கதவு புட்டுறது, இந்த மாதிரிலாம் நம்மளால் அப்பெல்லாம் அதில் இருக்காது. இந்த படமே வந்து ஒரு 3 வாரத்தில் எடுத்து முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு எப்படி ஈஸியாக சொல்கிறதுனா, இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு தெரியாமல் நான் வந்துட்டேன்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் வீட்டில் அண்ணன் தம்பி உங்கள் அம்மா அப்பா என்னென்ன பண்ணுறாங்க இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கே தெரியாமல் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தால் எப்போ இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படமும் இருக்கும். அந்த ஃபேமிலியில் என்ன நடக்குன்றதை நீங்கள் அவங்களுக்கு தெரியாமல் ஒளிஞ்சு நீங்கள் பார்க்குற மணிக்கு டைரக்டர் அந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாப்புல. கடைசியில் அந்த அமானுஷம் பார்க்குதோ இல்லையா, அந்த வீட்டில் என்னென்ன நடக்குது நீங்கள் தான் பார்த்துக்கிருப்பீங்க. கடைசி கிளைமேக்ஸ் முடித்த விதம் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மணி நேரம் 24 நிமிஷம் தான் ஓடும் படம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். படத்துக்குள்ளே நீங்களே போயிடுவீங்க. இப்போயே உங்கள் கிளியராக சொல்லிடுறேன், ஓகன்னு எதிர்பார்த்து போயிடாங்க. டீசெண்டாக போய் பார்த்தீங்கன்னா செம்மையாக எடுத்திருக்காருல படம். இப்படி ஒரு ஜம்ஸ்கரே இல்லாமல் நமக்குள்ளே அந்த படத்தை கடத்தின விதம் வந்து சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே தரமான படங்க, மஸ்ட் வாட்ச் படம். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.